இந்த 5 நிமிஷத்துல இந்த கடை சாத்தினோன்னு பிறப்பான் தெரியுங்களா? வீடு இருக்காது. சாத்தின கடையாண்டா கருத்தரிச்சவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? வந்து போனவனுக்கு பிறந்தவனை பார்த்துக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த மேடையில் இருந்துக்கிட்டு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவன் திட்டுறான், 6 மாசத்துல கட்சி வரவன் திட்டுறான். அதெல்லாம் அடிக்கிற வெள்ளத்துல அடிச்சுன்னு போற தூசி தும்பு. அது மாதிரி தேர்தலில் நிக்கலாமா வானாவான்னு பொட்டி வச்சு கட்சிக்காரங்கிட்ட கேட்ட ஒரு கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர ஒரு கட்சியும் இல்லை. அது இந்த புறம்போக்குகள்லாம் தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பொட்டி வச்சோம், 57 நின்னோம் 15 எம்எல்ஏ, 62 நின்னோம் 50 எம்எல்ஏ, 67 நின்னோம் ஆட்சியை பிடிச்சடங்க கால ஓடி. இந்த வரலாறு தெரியாத எங்களை போய் பவள விழா பாப்பா அர்த்தம் 26 தேர்தல் வருத்தம் பாப்பா என்ன பண்றதுன்னு பாருங்க. இந்த தேர்தலில் இப்ப இங்க சொன்னாங்க ஒருத்தர், நான் தான் அடுத்து முதலமைச்சர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதை நான் என்னன்னு சொல்றது? ஒரே ஒரு பிரச்சனை கரூர்ல நடந்தது. 41 பேர் செத்துட்டான். ஒரு நாட்டோட முதலமைச்சர். நாங்க என்ன பண்ணோம்? 41 பணத்தையும் சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் கொடுத்து அதை புதைக்க சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2:30 மணிக்கு 73 வயசான எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் அங்கேயே இருந்து ஆளுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு அந்த வீட்டில் துக்கத்தில் பங்கெடுத்துக்கின்னு நாங்கள் வந்தோம் இல்லையா? இப்போ இந்த கட்சியில் இந்த மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கோம். யாராவது திமுகவை தவிர வேற எவனா இருக்கானா? இது கட்சி. ஆனால் 41 பேரை மொத்தமாக கொன்னுட்டு திருடன் திருடிட்டு எப்படி ஓடுவோம்? திருடன் திருடிட்டு ஓடா மாதிரி மொத்த ஊரையும் திருடி 41 பேரை சாகடிச்சு அவ்வளோ பேருக்கு அஞ்சலி கூட சொல்லாம ஒருத்தி மைக்கு முன்னாடி வந்து சொல்றா, இந்த கூட்டத்தில் விசை வந்தது, விசைய பக்கத்துல இருந்து பார்த்தேன், அழகா இருந்தது. என்ன ஒண்ணு, என் புள்ள செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள செத்தா பரவாயில்ல. அடி போடி புறம்போக்குன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. பெத்த புள்ளங்க, பெத்த புள்ள. ஏன் அந்த 20 லட்ச ரூபாய கொடுத்துட்டு அது மாதிரி சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. சாவு வீட்டில் மாலை போடுறவனை தான் பார்த்துருப்போம். சாவு வீட்டுக்கு போய் தாலி இறக்குறவனை பார்த்துருப்பீங்களா? அதுதான் விஜய். ஒரு இலங்கை பொண்ணு சொல்லிச்சா இல்லையாம்மா? ஒரு இலங்கை பொண்ணு அகதி குழந்தை, அது வந்து இங்க படிச்சு அதுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொல்லிச்சா? அது மேடையில் நின்று ஒரு கர்ச்சிப்பு காட்டுச்சா? அப்பா இதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டுச்சா? அந்த குழந்தை வந்து ஒரு கர்ச்சிப்பு கொடுத்துதா இல்லையா? அதுல அப்பான்னு எழுதி இருந்தா இல்லையா? அவரை 73 வயசான ஒரு தலைவரை அப்பான்னு கூட்டம் கோத்தா உங்களுக்கு எங்கடா நோவுது? இவர் அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்றான். 73 வயசு அப்பா தானே. இன்னைக்கும் சொல்றான் அம்மா அம்மா அம்மா. பெத்தாத்தால ஆத்தானு கூப்பிட்டானோ இல்லையோ, கோத்தா எவ்வளோ ஆத்தானு கூப்பிட்டானுங்க. இப்போ என்ன சொல்றான்? நேற்று போட்டோமா பணம், விட்டு போனவங்களாம் நேற்று போட்டோமா? அந்த பல்லு பழனிசாமி இருக்கான்ல, எனக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, எங்கள் அண்ணன் சபாபதி மோகன் அண்ணன் உட்கார வச்சுட்டாரு, கருணா அண்ணன். எனக்கு இது வாய்க்கு கைக்கு எல்லாத்துக்கும் பூட்டு போட்ட கதை. நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள எனக்கு போன் அடிச்சிருவாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாய் மாதிரி எல்லாரும் கத்துறான். நாயை அடிக்கணும்னா அண்ணன் மாதிரி நான் வேஷ்டி கட்டின்னு போய் அடிக்க முடியுமா? தடிக்கு இந்த கார்ரோன்ல ஊந்து என் பல்லு தான் போகும். நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? புல்கை சட்டையை அவுத்தணும் இல்லையா? பேண்ட்டை கழட்டிடணும். கட் பண்ணின்னு கை பண்ணின்னு போட்டால் கூட சிக்கலா இருக்கும். கட் பண்ணின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு 10 கல்லை பொறுக்கின்னு போனா ஒரு கல் இல்லைன்னா ஒரு கல்ல நாய் செத்துரும். நேற்று விட்டு போனவங்கலாம் 1000 ரூபா கொடுத்தா அந்த பழனிசாமி 18 மாசம் கொடுக்கலையே, அதெல்லாம் சேர்த்து குடிப்பியா? இன்னும் கேட்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். அறிவானடா கொடுக்குற. இந்த கொரோனா வந்துச்சு இல்லம்மா, அந்த ஒருத்தன் எடுபடினா இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தானே, செங்கோட்டையனா, அவன் வீட்டுல போர்டே வச்சுட்டான், கொரோனா காலம் என்னை யாரும் பார்க்க வராதீர்கள், ஆனா உலகமே வீட்டிலிரு விழித்திரு தனித்திரு என்று சொன்னது. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்னான் தலைவன். என் தலைவன் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொன்னோம்? இதே பழனிசாமி, இதே எடுபடி பழனிசாமி, இதே கால்நக்கி பழனிசாமி, இதே திருட்டு பையன் பழனிசாமி நாங்க எதிர்கட்சி தலைவர். அப்ப கேட்டோம், ஒரு 5000 ரூபா குடியா, ஜனங்க நல்லா இருக்கும், பாவம் கொரோனா காலம், பணம் எங்க இருக்குன்னு 1000 ரூபா தானே கொடுத்தாருமா. நாங்க என்ன சொன்னோம்? அப்பவே கல்லா போட்டியில காசு இருக்குதா எங்களுக்கு தெரியாது, அவன் நக்கி எடுத்துட்டானா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ கொடுக்க மறுத்த 4000 இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் தருவேன் என்று சொன்னோம். எப்ப தருவேன்னு கேட்டான். ஜூன் மாசம் சொன்னோம். ஆனா மே மாசம் 2000, ஜூன் மாசம் 2000 கொடுத்தோமா இல்லையா? நான் வந்து ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருப்பேனா மேடையில், ஒரு 15 நிமிஷம். அதுக்கு இடையில 2 பேரும் பேசினாங்க. இது அண்ணன் உதயநிதியோட பிறந்த நாள். 4.25 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கோம் இல்லையா? சொல்ல முடியாத 40 வருஷம் செய்ய முடியாத செஞ்சு காட்டின மாவீரன் அண்ணன் தளபதி. ஆனால் அந்த 5 நிமிஷத்தில்
இந்த கடை சாத்தின உடனே பிறப்பான் தெரியுங்களா? வீடே இருக்காது. சாத்தின கடையாண்டா கருத்தரிச்சவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? வந்து போனவனுக்கு பிறந்தவனை பார்த்துக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த மேடையில் இருந்துக்கிட்டு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்தவன் திட்டுறான், 6 மாதத்தில் கட்சி வரவன் திட்டுறான். அதெல்லாம் அடிக்கிற வெள்ளத்தில் அடிச்சின்னு போகிற தூசி தும்பு அது மாதிரி. இது 75 வருஷம் கட்சி ஆரம்பித்தவொன்னே அரியணை வரணும்னு சொன்ன கட்சியா? இல்லை 49 கட்சி ஆரம்பித்தவன் 52 ஆட்சிக்கு வரணும் தேர்தலில் நின்னோம். உங்களை தான் சார் கேட்குறேன், நின்னுமா? தேர்தலில் நிற்கலாமா வானாவான்னு பொட்டி வச்சு கட்சிக்காரங்கிட்ட கேட்ட ஒரு கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர ஒரு கட்சியும் இல்லை. அது இந்த புறம்போக்குகள்லாம் தெரிலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பொட்டி வச்சோம், 57 நின்னோம், 15 எம்எல்ஏ, 62 நின்னோம், 50 எம்எல்ஏ, 67 நின்னோம், ஆட்சியை பிடிச்சடங்கொக்கால ஓடி இந்த வரலாறு தெரியாத எங்களை போய் பவள விழா பாப்பா. வருத்தம் 26 தேர்தல் வருத்தம். பாப்பா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ உங்கள் கதை முடிஞ்சிருச்சு. எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட தான் எனக்கு பேச்சுவார்த்தை. சிரிக்காதீங்க, ரொம்ப நேரமாக குளிரில் உட்காந்துக்கிறீங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் சிரிக்கணும்ல. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்கம்மா, ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்கல்ல, ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகிறீங்களா? இல்லை ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, இல்லை நான் இறங்கி அங்கே வந்துடுவேன். போகிறீங்கல்லம்மா, போனால் சம்பளம் வருமா? வார சம்பளம் மாத சம்பளம் வருமா? அதை கொண்டு போய் யார்கிட்ட ஆத்தா கொடுப்பேன் சொல்லு, யார்கிட்ட கொடுப்பேன்? அம்மா அம்மா ஒன்று புருஷங்கிட்ட கொடுக்கணும், இல்லை நீ கொடுக்க மாட்ட தெரிஞ்சு கொஞ்சம் பார்த்தாவே. இல்லை மாமனார் மாமியார் இருந்தால் யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட அந்த சம்பளத்தை கொடுப்பேன் இல்லையா? கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே வேலைக்கு தானே போகணும். போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? போகணும் இல்லை? போனால் கிளம்புவேன், குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு, தலையை துடைக்க நேரம் இல்லைன்னா லூஸ் ஏற ஒரு பேண்டு ஒன்று போட்டுக்கிட்டு, பூ வைக்கிறதுக்கு முழங்கக்கில் வைக்க பிடிக்கலன்னா ஒரே ஒரு ரோஸ் எடுத்து சைடில் சொருவிக்கிட்டு, ஆள் கொஞ்சம் குட்டையாக இருந்தால் ஐயில் செப்பல் போட்டுக்கிட்டு, ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ண அப்புறம் வேலைக்கு போகணும்ல. நேற்று யாருக்கிட்ட அந்த காசை கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்தியோ அதே ஆளுகிட்ட போய் அத்தான் மாமா அத்தை நான் வேலைக்கு போகிறேன் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டுக்கின்னு இருந்தியா இல்லையா? நீ கையேந்ததை பார்த்து உன்னை பெத்தவனோ பெத்தவளோ அழுல, நீ பெக்காத புள்ள எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், கையெழுத்து போட்டார். அது உங்கள் விடியல் பயணம். பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸு போனோடனே அந்த வேலைக்கே போகாத வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்க சும்மா இருப்பாங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன், நான் வீட்டில் இருக்கேன், என் புருஷன் வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கொஞ்சம் கலரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிற வீடும் இருக்கா இல்லையா? அவங்கெல்லாம் கேட்டாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, நான் வேலைக்கு போகல வீட்டில் இருக்கேன், எனக்கு என்னன்னு கேட்டீங்க. உங்கள் உழைப்பை உங்கள் கணவன் அங்கீகரிக்கவில்லை, உங்கள் மாமனார் அங்கீகரிக்கவில்லை, உங்கள் மாமியார் அங்கீகரிக்கவில்லை, ஏன் உற்றார் உறவினர் எவனும் அங்கீகரிக்கவில்லை. உங்கள் உழைப்பை அங்கீகரித்தார் எங்கள் தலைவர் தளபதி, கையெழுத்து போட்டார், உரிமை தொகை 1000 ரூபா வந்துச்சா? நேற்று மட்டும் வந்தவங்கெல்லாம் யார் யார் கொஞ்சம் கை தூக்கு பார்க்கலாம். நேற்று போட்டவங்க சந்தோஷம் வந்துச்சாம்மா? வந்துச்சு. என்ன தெரியுமா, இதில் ரொம்ப சத்தம் இல்லாமல் அமைதியாக சொல்கிறேன். இவ்வளோ பேச்சு பேசுகிறேன்ல. போன 10 வருஷமாக நான் போகாத ஜெயில் கிடையாது. போன 10 வருஷம் நான் போகாத ஜெயில் கிடையாது. கடலில் கூட 2 மாதம் குடியிருந்தேன், ஜெயிலில் 2.5 மாதம் குடியிருந்தேன். என் பொண்டாட்டிக்கே நேற்று தான் 1000 ரூபா வந்து. அதுக்காக இந்த கட்சி விட்டு ஓட்டலாம்? சில எச்சக்காலெல்லாம் ஓடுறானே, அதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சது. எனக்கு சோறு இல்லை, என் பொண்டாட்டிக்கு சோறு இல்லை, உழைச்சி போட நான் இருக்கேன். இது
ஒரு கல்யாண வீட்டுக்கு 100 பேர் வந்தாவே அதில் 10 பேரை சரியாக கவனிக்க முடியாது இல்லையா? கோடிக்கணக்கான பேருக்கு அந்த 1000 ரூபாயை போடுற எங்கள் அண்ணன் தளபதி விட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த விட்டவனையும் தேடி பிடிச்சி கொடுக்கிறவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்போ பஸ்ஸு கொடுத்தாச்சு, மாதம் 1000 ரூபா கொடுத்தாச்சு. காலேஜுக்கு போகிறல பொண்ணு அவள் சும்மா இருப்பாளா? தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எங்கள் ஆயாளுக்கு மாதம் 1000 ரூபா ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும், ஸ்டேஷ்னரி வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், இதுக்கெல்லாம் நான் பிச்சை எடுக்கிறேன்னு உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டப்ப சொன்னார், உன்னை பெற்றெடுத்த தாத்தன் இருக்கிறானோ இல்லையோ, நீ பெறாத தாத்தா தளபதி இருக்கிறேன், நீ படிக்கும் வரை மாதம் 1000 தருவேன். அது புதுமை பெண் திட்டம். பையன் சும்மா இருப்பானா? ஐயோ இது என்னையா நியாயம், ஒரே அப்பா ஒரே ஆத்தா, என் தங்கச்சிக்கு 1000 எனக்கு இல்லையான்னு கேட்பானா இல்லையா? கேட்டான். அதையும் பார்த்து உன் தாத்தன் உனக்கும் தருவேன், இன்று முதல் உனக்கும் மாதம் 1000 நீ படி என்று சொன்ன முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அதுக்கு பேரு தமிழ் புதல்வன் திட்டம். இது எல்லாம் முடிஞ்சா அந்த 1லேருந்து 5 படிக்கிறதுல பொடுசு அது சும்மா இருக்குமா? தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறான், எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறான், எனக்கு காலையில் டிஃபன் கிடையாது, வெறும் வயிற்றோட போய் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசி எடுக்கிற வயிற்ற பார்ப்பனான்னு கேட்டுச்சு. இதோ உனக்கும் போட்டேன், இன்று முதல் காலை உணவு திட்டம். இப்போ படிக்கிற பிள்ளைங்க ஜாலியாக படிக்கலாம், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், மாதம் 1000 ரூபா வாங்குறவங்க வாங்கலாம், சின்ன பசங்களுக்கு காலை டிஃபனு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு வெளியே வரீங்கல்ல, வெளியே வந்தால் வேலைக்கு போகணும். வேலை கொடுக்குறவன் என்ன கேட்பான்? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்பானா இல்லையா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா எங்கே போகணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும், டேலி படிக்கணும், ஜாவா படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். அதுக்கு அவன் பணம் கேட்பான் இல்லையா? அப்போ அது சொல்கிறாரு, நீ போய் படிக்க வேணாம், நான் முதல்வன் திட்டத்தில் நானே உன்னை டேலி படிக்க வைக்கிறேன், எல்லாம் படிக்க வைக்கிறேன், சாப்பாடும் போடுறேன், உதவித்தொகையும் கொடுக்குறேன், நீ படித்து பிடிச்சிட்டு வா, வேலை வேணுமா நான் உலகம் முழுக்க சுற்றி கம்பெனியெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கம்பெனியை திறக்க வைக்கிறேன், உனக்கு வேலையும் கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எவனை பார்த்தீங்க? எவனாவது பார்த்துருப்பீங்களா? சரி, இதெல்லாம் பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணுறாருல்ல, இது எங்கேருந்து வருது? இது எப்படி வந்தது? அவங்க அப்பா இருந்தார்ல, நம்ம தாத்தா கலைஞர் தாத்தா, அவர்கிட்டேருந்து வந்தது. அவர் என்ன பண்ணார்? நீ இதை உட்காந்துருக்கல, எங்கள் ஆத்தாலாம், எங்கள் பெரியாத்தா, எங்கள் சித்தாத்தா, எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, எங்கள் அத்தா சம்சாரம், மாமன் சம்சாரம், உங்களை எல்லாரையும் கை வச்சு கேட்குறேன், நெஞ்சில் கை வைங்க, எனக்கும் 2 பொண்ணு, அது மாதிரி உனக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த தாத்தா கலைஞர் காலத்தில் அந்த ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க நீ பட்ட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், பெண்ணை பெற்று விட்டாயா, திருமணம் வயது வந்து விட்டதா, திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா, அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசம். ஆக்கி சாப்பிட்ட ஜோடி சந்தோஷமாக பொழுது போகவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா, மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா, 7 மாதம் ஆகி போனதா, அவளுக்கு சத்தான உணவு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 3 மாதம் 3000 தருகிறேன். வளர்ந்து விட்ட பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா,
அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பள்ளிக்கு செல்லுகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு வாங்கி தர உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் வாங்கி தருகிறேன். +1 +2 முடித்தானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. அவனுக்கு காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமணமா? அவனும் பிள்ளை பெற்றானா? அதுவும் குழந்தை பிறந்ததா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக ஊரை சுற்று. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், திரும்பி வா. இல்லையா? காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். தாத்தா இவ்வளவும் செஞ்சு வைப்போம், இவ்வளவும் செஞ்சு வைப்போம். அவர் என்ன பண்ணாரு? கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தாரு. அப்பா புள்ள என்ன பண்ணுறாரு? உன்னை படிக்க வச்சு நீயே சம்பாதிச்சிக்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? பெண்களுக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி படித்து கல்யாணத்துக்கு பாதுகாப்பாக இருந்தார். இவர் எல்லாரையும் பட்டதாரி ஆக்குறார். அவர் என்ன பண்ணார்? 9 பொட்டைன்னு சொல்லியிருந்தோமா? அவனெல்லாம் திருநங்கை சொன்னாரா தாத்தா? அந்த திருநங்கைக்கெல்லாம் ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தார். ஒரு காலத்தில் எல்லாரையும் நொண்டி, குருடன், டப்புக்கு, டப்ஸா இப்படி தானே சொன்னோம். அவனெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னார் தாத்தா? உனக்கெல்லாம் மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சார். இவர் என்ன பண்ணார்? அவங்க புள்ள அவனெல்லாம் கூப்பிட்டு நிதி உதவி கொடுத்து இப்போ அவனுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பதவியும் கொடுக்குறாரு. அவர் புள்ள. அவர் சென்னையில் டைட்டில் பூங்கா கட்டினார் தாத்தா. அவரோட புள்ள என்ன பண்ணார்? மதுரையிலையும் கோவையிலையும் டைட்டில் பூங்கா கட்டுறார். இப்படி அவர் செஞ்ச வேலையை இவர் தொடர்ந்து செய்கிறார். இப்படி கஷ்டப்பட்டு இந்த ஆத்தாலாம் இப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கீங்களா இல்லையம்மா? அங்கே சோத்துக்கை பக்கம் திரும்பி பாருமா, கொஞ்சம் பாரு, அவன் கதையெல்லாம் பாரு. நிற்கிறானா? இந்த மாதிரி ஒரு ஆளை நிற்க வச்சு ஒரு 20-30 வருஷத்துக்கு நம்ம வீட்டில் சேர் போட்டு உக்காந்தா என்னம்மா சொல்லுவாங்க? எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான், பொட்டைச்சி எதிரி சொன்னாங்களா இல்லையா? இந்த சேர் போட்டு உட்கார வச்ச கட்சியும் திமுக தான், மறந்துடாத. இந்த சேர் போட்டு உட்கார வச்ச கட்சி திமுக. உன்னை தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வச்ச கட்சி திமுக. இன்னைக்கும் சொல்கிறான், அம்மா 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 பெத்தாத்தால் ஆத்தானு கூப்பிட்டானோ இல்லையோ, ஓத்தா எவ்வளோ ஆத்தானு கூப்பிட்டானுங்க. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் தான் உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு பிறக்கிறது ஒரு வயிறு, இதில் ஆண் என்ன பெண் என்ன, சொத்தில் 2 பேருக்கும் சம பங்கு இருக்கணும்னு உங்களுக்கு சொத்தில் சம பங்கு கண்டுபிடிச்சி கொடுத்ததும் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான். இவ்வளவு செஞ்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறான்? நேற்று போட்டோமா பணம், விட்டு போனவங்களாம் நேற்று போட்டோமா? அந்த பல்லு பழனிசாமி இருக்கான்ல,
எனக்கு பெரிய சிக்கல் என்னென்னா, எங்கள் அண்ணன் சபாபதி மோகன் அண்ணன் உட்கார வச்சுட்டாரு, கருணா அண்ணன். எனக்கு இது வாய்க்கு கைக்கு எல்லாத்துக்கும் பூட்டு போட்ட கதை. நான் வீடு போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு ஃபோன் அடிச்சிருவார். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நாய் மாதிரி எல்லாரும் கத்துறான். நாயை அடிக்கணுன்னா அண்ணன் மாதிரி நான் வேஷ்டி கட்டின்னு போய் அடிக்க முடியுமா? தடிக்கு இந்த கார் ரோட்டில் ஊந்து என் பல்லு தான் போகும். நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? புல்கை சட்டையை அவுத்துடணும் இல்லையா? பேண்ட்டை கழட்டிடணும். கட் பண்ணின்னு கை பண்ணின்னு போட்டால் கூட சிக்கலாக இருக்கும். கட் பண்ணின்னு ஒரு ஷார்ட்ஸு போட்டுன்னு 10 கல்லை பொறுக்கின்னு போனால் ஒரு கல் இல்லைன்னா ஒரு கல்லை நாய் சேர்த்துரும். இன்றைக்கி நேற்று விட்டு போனவங்களாம் 1000 ரூபா கொடுத்தா அந்த பழனிசாமி 18 மாதம் கொடுக்கலையே, அதெல்லாம் சேர்த்து கொடுப்பியா? இன்னும் கேட்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். அறிவு வேணாடா கொடுக்குற. இந்த கொரோனா வந்துச்சு இல்லைம்மா, கொரோனா வந்துச்சா இல்லையா? புருஷனை பொண்டாட்டி நேராக பார்த்து பேச முடியாது. நீங்கள்லாம் பேசுனீங்களோ இல்லைம்மா, என் பொண்டாட்டி நான் போனால் திரும்பி நின்றுடுவோம். ஏம்மா நீ ஒரு நாடோடி, எங்கெங்கேயோ போய் கொரோனா பிடிச்சின்னு வந்துடுவேன், நீ உஷாராக தள்ளி நெல்லு பேசுடுவேன். புருஷங்கிட்ட பொண்டாட்டி பேச முடியல, அப்பங்கிட்ட பொண்ணு பேச முடியல. இதை விட கொடுமை டாக்டராக இருந்தாங்கல்ல, டாக்டராக இருந்தவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க பெற்ற குழந்தை ரோட்டில் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்லேருந்து அழுதா நர்ஸு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அழுதுது இல்லையா? அப்படி ஒரு கொரோனா காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொரோனா எவ்வளோ சொல்ல கொடுத்தது. எல்லாரும் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இது யார் சொன்னால்? உலகமே சொல்லிச்சு. அதுலேயே நம்ம ஊரில் இப்போ அந்த ஒருத்தன் எடுபடினா இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தானே, செங்கோட்டையனா, அவன் வீட்டில் போர்டே வச்சுட்டான், கொரோனா காலம் என்னை யாரும் பார்க்க வராதீர்கள். ஆனால் உலகமே வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு என்று சொன்னது. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்னான் தலைவன். என் தலைவன் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் சொல்லவில்லை. சொன்னமா இல்லையா? வீடு வீடாக போய் காய்கறியெல்லாம் கொடுத்தோமா இல்லையா? மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்தோமா இல்லையா? கருணாண்ணா உங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாரா? கொடுத்தாருல்ல? கொடுத்தாரா கொடுக்கலையா கேட்பாங்க. கொடுத்தாரா? அப்போ இப்படி கொடுக்கும்போது, வீடு வீடாக போய் இப்படி கொடுக்கும்போது, சென்னையில் ஜே அன்பழகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கொரோனா பாதித்து அவர் செத்தே போயிட்டார். அப்போது இந்தியாவில் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி என்றால் திமுகவை விட்டால் வேறு கட்சி இருக்கா? அப்போ என்ன சொன்னோம்? இதே பழனிசாமி, இதே எடுபடி பழனிசாமி, இதே கால்நக்கி பழனிசாமி, இதே திருட்டு பையன் பழனிசாமி நாங்கள் எதிர்கட்சி தலைவர். அப்போ கேட்டோம், ஒரு 5000 ரூபா கூடியா, ஜனங்க நல்லா இருக்கும், பாவம் கொரோனா காலம், பணம் எங்கே இருக்குன்னு 1000 ரூபா தானே கொடுத்தாருமா. நாங்கள் என்ன சொன்னோம்? அப்போவே கல்லா போட்டியில் காசு இருக்குதா எங்களுக்கு தெரியாது, அவன் நக்கி எடுத்துட்டானா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ கொடுக்க மறுத்த 4000ஐ இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் தருவேன் என்று சொன்னோம். எப்போ தருவேன்னு கேட்டான். ஜூன் மாதம் சொன்னோம். ஆனால் மே மாதம் 2000, ஜூன் மாதம் 2000 கொடுத்தோமா இல்லையா? சரி, இப்போ 2000 அண்ணன் வேறு பேசணும். 2026 தேர்தல் வருது. இப்போ நாங்கள்லாம் வந்து உங்ககிட்ட கருணா அண்ணன்லேருந்து, சபாபதி மோகன் அண்ணன்லேருந்து வந்து நீங்கள் மறந்துடாதீங்கம்மா, கண்டிப்பாக உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு கேட்கணும் இல்லை? அதானே நான் ஏன் கேட்கணும்? நான் ஏமா கேட்கணும்? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே தேர்தல் வருது. உனக்கு என்ன வேலை? ஒரு காலவர் லைன் நிற்பியா? காலவர் நிற்பில்லம்மா லைனு. காலவர் நின்று சீட்டுக்கிட்டு வாங்கின்னு மிஷினுக்கிட்ட போகிற, போய் முன்ன மாதிரியாவது பிரிச்சுட்டு முத்திரையத்தை குத்திட்டு மடித்து பொட்டியில் போடணும். இப்போ அந்த வேலை இல்லை. ஒரே ஒரு பட்டனு உதயசூரியன் நேரம் இருக்கும், அது அமுக்குன்னா கீன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா? இதுக்கு நீ செலவு பண்ணுற நேரம் எவ்வளோ? ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணுவியா? ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுவியா? இந்த அரை மணி நேரம் செலவு பண்ணி நீ ஒரு பட்டனை அமுக்குனா 5 வருஷம் நாயாக சுற்றுறதுக்கு எங்கள் கருணாகரனும் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அதை செய்யறதுக்கு உனக்கு என்ன கேடு? செஞ்சு தானே ஆகணும். இந்த தேர்தல் அது மாதிரி தேர்தல். அதிமுக திமுக அப்படி இல்லை. பிஜேபின்றவன் அதிமுகவோட மூஞ்சில் ஒளிஞ்சிக்கிட்டு பின்னாடி வரான். அவனோட கொள்கை என்ன தெரியுமா?
இப்போ நான் சொன்னேனே உன்னை படின்னு சொன்னார் அண்ணன் தளபதி, உனக்கு கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொன்னார். இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் பிஜேபி. உனக்கு கல்யாணம் ஆச்சா 5 வயசு 16 வயசில் புருஷன் செத்துட்டானா நீ வெள்ளை புடவை கட்டி மூலையில் உட்காரணும், நீ வெளியே வரக்கூடாது. இது யார் சொல்கிறது? பிஜேபி. நாங்கள் என்ன சொல்கிறோம்? பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் மறுகல்யாணம் பண்ணலாம்ல, அப்போ நீயும் புருஷன் செத்துட்டா மறுகல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் காசு தரோம், உன்னை வாழ வைக்கிறோம், உனக்கு வேலை வாங்கி தரோம், விதவை மறுவாழ்வு திட்டம், அதுக்கு பேர் வச்சுருக்கோம் சொல்கிறோமா இல்லையா? அவனோட சேர்ந்து வந்தால் நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போய் அதே அடுப்படி என்னவா நாங்கள் வாங்கி கொடுத்த கேஸ் இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அதனால் இந்த தேர்தல் உங்களுக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல். இந்த தேர்தலில் இப்போ இங்கே சொன்னாங்க ஒருத்தர், நான் தான் அடுத்து முதலமைச்சர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதை நான் என்னன்னு சொல்கிறது? ஒரே ஒரு பிரச்சனை கரூரில் நடந்தது. 41 பேர் செத்துட்டான். ஒரு நாட்டோட முதலமைச்சர். நாங்கள் என்ன பண்ணோம்? 41 பணத்தையும் சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் கொடுத்து அதை புதைக்க சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2:30 மணிக்கு 73 வயசான எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் அங்கேயே இருந்து ஆளுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு அந்த வீட்டில் துக்கத்தில் பங்கெடுத்துக்கின்னு நாங்கள் வந்தோம் இல்லையா? இப்போ இந்த கட்சியில் இந்த மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கோம். யாராவது திமுகவை தவிர வேறு எவனா இருக்கானா? இது கட்சி. ஆனால் 41 பேரை மொத்தமாக கொன்னுட்டு திருடன் திருடிட்டு எப்படி ஓடுவான்? திருடன் திருடிட்டு ஓடா மாதிரி மொத்த ஊரையும் திருடி 41 பேரை சாகடித்து அவ்வளோ பேருக்கு அஞ்சலி கூட சொல்லாமல் ராவோட மாவட்ட கழகத்தின் மதிப்புமிக்க செயலாளர் உங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களை உங்களின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். போய் 41 பேர் செத்து போயிட்டான், 10 லட்சம் பணம் கொடுத்தாச்சு. இங்கே ஒன்று கேட்குறேன், இங்கே இருக்கிற என் தாய்மார, ஏமா உங்களுக்கும் உங்கள் மச்சனை கூட மூத்தார் கூட சண்டை 25 வருஷமாக சண்டை இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சாவு இருந்தால் உன் வீட்டில் சோறாக்க மாட்டேல்ல? அதானே உண்மை, அதானேமா உண்மை, அதானே தமிழ் பண்பாடு. ஆனால் ஒருத்தி மைக்கு முன்னாடி வந்து சொல்கிறா, இந்த கூட்டத்தில் விசை வந்தது, விசைய பக்கத்துலேருந்து பார்த்தேன், அழகாக இருந்தது, என்ன ஒன்று என் புள்ள செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள செத்தா பரவாயில்ல. அடி போடி புறம்போக்குன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். பெத்த புள்ள ஏன் அந்த 20 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அது மாதிரி சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. சாவு வீட்டில் மாலை போடுறவனை தான் பார்த்துருப்போம், சாவு வீட்டுக்கு போய் தாலி இறக்குறவனை பார்த்துருப்பீங்களா? அதுதான் விஜய். இதோ இப்போ அங்கே சுதர்சனம் இருக்கார், சபாபதி மோகன் இருக்கார், நான் இருக்கேன், எனக்கு ஒரு பொண்டாட்டி 2 பொண்ணு இருக்குது, குடும்பத்தோடு இருக்குது, கட்டி கொடுத்துருக்கேன், எல்லாம் குழந்தை குட்டியோடு இருக்கணும். தனி மனித வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் அவன் பொது வாழ்க்கைக்கு வரணும். தனி மனித வாழ்க்கையே ஒழுக்கம் இல்லாதவன் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர்னா எவன் ஒத்துக்கிறது? அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களா? அம்மா அப்பாவே வச்சு சோறு போடல. இதாச்சா? தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்தில் இருக்குதா? பெத்த பொண்ணு பக்கத்தில் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஒரு அட்ரஸ் இல்லாதவன், ஒரு அனாதை, தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன், அப்பா அத்தாளுக்கு கஞ்சி ஊற்றாதவன், தன் மனைவிக்கு சோறு போடாமல் வெளிநாட்டுக்கு தைச்சி போனவன் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக இருப்பான்னு எப்படி இந்த பசங்க நம்புகிறானுங்க? அதுக்கு நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? செய்வானா? இன்றைக்கி என்ன கட்சி? அதிமுக. எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்காந்துக்கிறான். பாமகன்னு ஒரு கட்சி, பெத்த அப்பனையே நடுரோட்டில் நிற்க வச்ச புள்ள அன்புமணி. எந்த கட்சி எடுத்தாலும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இல்லை. இருக்கின்ற கட்சிகளில்
நேர்மையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற இயக்கம். சொன்னதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம். எங்கள் தாத்தா கலைஞர் செய்து சொன்னதையும் பட்டியலிட்டேன், அண்ணன் தளபதி செய்ததையும் பட்டியலிட்டேன். அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் ஆனாலும் அதை காப்பாற்றுவதற்கு எங்கள் அண்ணன் உதயநிதி இருக்கிறார். அவர் வந்ததற்கு பின்னால் விளையாட்டுத்துறை எப்படி மேம்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று எல்லோரும் டிவி பார்த்துருப்பீங்க. அந்த 1000 ரூபா வாங்கினவங்க, அரசாங்கத்தால் வேலை பெற்றவங்க, அதையெல்லாம் தாண்டி ஒரு இலங்கை பொண்ணு சொல்லிச்சா இல்லையாம்மா, ஒரு இலங்கை பொண்ணு அகதி குழந்தை, அது இங்கே படித்து அதுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொல்லிச்சா. அது மேடையில் நின்று ஒரு கர்ச்சிப்பு காட்டுச்சா, அப்பா இதை உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டுச்சா. அந்த குழந்தை ஒரு கர்ச்சிப்பு கொடுத்துதா இல்லையா, அதில் அப்பான்னு எழுதியிருந்தா இல்லையா. அவரை 73 வயசு ஆன ஒரு தலைவரை அப்பான்னு கூட்டம் கோத்தா உங்களுக்கு எங்கடா நோவுது, இவர் அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்கிறான். 73 வயசு அப்பா தானே, அவரை தானே அப்பான்னு கூப்பிட்டுச்சு. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் இப்போ என்ன 1000 ரூபா அதிமுககாரன் பொண்டாட்டி வாங்கலையா? வாங்கினாங்களா இல்லையாம்மா? வாங்கினாங்க. இல்லை, அதிமுககாரன் பொண்டாட்டி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறது இல்லையா? கேட்டால் பல்லு பழனிசாமி சொல்கிறான் பஸ்ஸெல்லாம் உடஞ்சி போயிட்டான். இப்போ தானே கரண்ட்டு பஸ் விட்டுக்கிறோம், சத்தமே இல்லாத கரண்ட் பஸ் ஓடுதா இல்லையா? புது பஸ்ஸாக. முன்னெல்லாம் நீங்கள் படி ஏறணுன்னா முட்டி வலிக்குமா இல்லையா? இப்போ கீழவே படிக்கட்டு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு செஞ்சிட்ருக்குறோம். தொடர்ந்து இதுவே நடக்கணும்னா எப்படி கலைஞர் ஐயா வந்தாரா, முதலமைச்சராக வந்தாரா? இந்த நாட்டில் வயசானவங்க பூரா கண்ணில் புறவு வந்து சுற்றிட்டீங்களா? உங்கள் கண்ணை பற்றி எவனும் கவலைப்படலையா? கலைஞர் தாத்தா வந்து தான் கண்ணொலி திட்டம்னு ஒன்று கொண்டாந்து வயசான எல்லாரையும் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கண்ணு தெரிய வச்சார் இல்லையா? இன்றைக்கி ரேஷன் கடையில் எல்லா பொருளும் கிடைக்குது. ஆனால் இதையெல்லாம் வாங்கி உண்டு விட்டு நான் சொல்லியதை போல் வருகின்ற 26இல் திமுகவுக்கு ஓட்டு போடு என்று உன்னிடம் கெஞ்சுவதற்கு நான் தயாராக இல்லை. போட வேண்டியது உன் கடமை. போட்டால் உனக்கு வாழ்வு, இல்லை என்றால் சாவு. வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்ற நாள் 2026. ஆதரிப்போம் அண்ணன் தளபதியை, வாழ வைப்போம் தமிழகத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.